ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜேஹோப்போட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட ரிக்வஸ்ட் தாண்டா. ஸோ ஷாலின், இது உனக்காக தான். உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ பற்றி சொல்லணுன்னா, ஜேஹோப் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா வேர்ல்டில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர். அண்ட் நீங்கள் காலேஜ் போயிட்டே அப்படியே ஒரு காஃபி ஷாப்பில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண பொண்ணு. உங்களுக்கு இந்த மாஃபியா வேர்ல்டு, இல்லீகல் பிஸ்னஸ் இதில் எதுலேயும் உடன்பாடும் கிடையாது. அவங்க மேலே உங்களுக்கு எந்த ஒரு மரியாதை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜேஹோப் உங்களை அந்த காஃபி ஷாப்பில் தான் பார்த்துருப்பாரு. அவருக்கு உங்களை பார்த்தோன்னையும் பிடிச்சிருக்கும். அப்படியே ஒரு 6 மந்த் உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நீங்கள் எந்த மாதிரி டைப்னா, நீங்கள் யாரையும் கண்டுக்க மாட்டீங்க. பசங்களாம் வந்து பேசினா கூட பேச மாட்டீங்க. அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி டைப் கேர்ள் தான் நீங்கள். பட் ஜேஹோப் உங்களை அப்ரோச் பண்ண விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, அவர் ப்ரப்போஸ் பண்ணப்பவே உடனே அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஒரு 6 மந்த்ஸ் 2 பேரும் லவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜும் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டேலாம் ஜேஹோப் பற்றி பேசியிருப்பீங்க. அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணமும் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, தட்ஸ் ஆல் ஃபார் இன்ட்ரோ. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏய் பொண்டாட்டி, எழுந்துடுறி. ஏய் என் சல்லம்ல, எழுந்துடுறி. என் அம்முல, என் பட்டுல, என் தங்கம்ல, எழுந்துடுறி பொண்டாட்டி. ஏய் எழுந்துடுறி. ஐயோ, ஏய் எழுந்துடுறி. ஜெயோப், ஒழுங்கா போ ஜெயோப். நைட்டும் தூங்க விட மாட்டேன். ஏன்டா அப்படி காலையில் டார்ச்சர் பண்ணுறேன்? விடுறா என்ன? ஏய் என் செல்லம்ல, ஒரே ஒரு ரவுண்டு போகலாண்டி. மாமானால முடியலடி, கண்ட்ரோல் பண்ண முடியலடி. ஒரே ஒரு ரவுண்டு போகலாண்டி ப்ளீஸ்டி. என் தங்க பொண்டாட்டில, என் செல்ல பொண்டாட்டில. ஒயன் வா ஒயன், முடியல ஒயன், ஒரே ஒரு ரவுண்டு போகலாண்டி. நீங்கள் அப்படியே ஜேஹோவை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஒழுங்கா போயிடுறான், உன்னை கொன்னுடுவேன் ராஸ்கல். நைட்டும் தூங்க விட மாட்டேன். காலையிலும் நேரமாக எழுப்பி ரவுண்டுக்கு வான்னு கூப்பிட்ற. சரியான பாவட்றா நீ. ஒயன் என்னை அப்படி கூட வச்சுக்கோ ஒயன், என்னால் முடியலடி. உன்னை பக்கத்தில் இப்படி பார்த்துட்டு ஐயோ. ஏய், ஒரு அழகான பொண்டாட்டி வச்சுருக்கிற புருஷனோட கஷ்டம் உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உன் புருஷன் சப்பையாக இருக்கான், அதனால உனக்கு தெரில. என் பொண்டாட்டி நல்லா கோழிக்கு மூலிக்குன்னு செம்மையால இருக்கா. எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது? ஐயோ அவன் பட்டுன்னு ஒரே ஒரு ரவுண்டு போகலாம் அவன். ஜியோ, இப்போ நீ மட்டும் ஒழுங்காக தூங்கலை, நாளையிலேருந்து நீ லிவிங் ரூமில் இருக்கிற சோஃபாவில் தான் தூங்க வேண்டியிருக்கும். ஒழுங்காக போயிடா, ஒழுங்காக தூங்கு, இல்லைன்னா எழுந்துச்சு போயிடு. நீ கொன்றுவேண்டா. ஏ வயன், டி கல் நெஞ்சு கடியாக இருக்காதடி ப்ளீஸ் டி. என்னால் முடியலடி. நீ வேணா பாரு, நீ பாரு, தொட்டு பாரு. இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்ல வயன். ப்ளீஸ் டி, அட்ஜஸ்ட் பண்ணி கொடி ஒரே ஒரு வாட்டி. டேய், சத்தியமாக சொல்கிறேன், இப்போ மட்டும் நான் எழுந்தேன் மகனே, இதுக்கப்புறம் உனக்கு சோஃபா தான் கதி. மரியாதையாக இருந்துரு. பட் ஜேஹோப் உங்களை விடுற மாதிரியே இல்லை. அவன் அப்படியே உங்களை அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி தடவிட்டு, அங்கேயும் இங்கேயும் தொட்டுட்டு, உங்கள் உடம்பு ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டே படுத்திருக்கான். உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஜேஹோப், மரியாதையாக எழுந்து போயிடு. நான் மட்டும் எழுந்துட்டேன் அவனை உன்னை கொன்றுவேண்டா. ஏய், எனக்கு கொன்னாலும் பரவாயில்லடி, ஒரு ரவுண்டு மட்டும் ஆடி ப்ளீஸ் டி. நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக பில்லோ எடுத்து ஜேஹோப் மூஞ்சிலே அடிக்கிறீங்க. ஏய் வயன், ஒரே ஒரு அடியோனை விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அவனை இப்போ மட்டும் நீ எழுந்து போல ஒன்று. நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்து ஜேஹோப் பார்த்து முறைக்கிறீங்க. அவருக்கும் ஜெர்க்காகுது நீங்கள் இப்படி முறைக்கிறத பார்த்தோன்னையும். அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக பெட்லேருந்து எழுந்து நிற்கிறாரு. சரிடி சரி, ஓரேன். எதுக்கு இப்போ கத்துற? ஓரேன். ஜேஹோப் அப்படியே பவுட் பண்ணிகிட்டே வெளியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜேஹோப் போகிறத காண்டா பார்த்துட்டு அப்படியே திரும்ப பெட்டில் படுத்து பெட்ஷீட்டை மேலே போத்திக்கிறீங்க. ஏன் தப்பாடி? இப்படி நீ அழகாக பிறந்தது
அழகான பொண்டாட்டியை கட்டினது ஏன் தப்பாடி? உன் தப்பு தானடி. ஏன்டி இவ்வளோ அழகாக இருந்த என்ன சாகடிக்கிற? ஜேஹோப் அப்படியே புலம்பிட்டு அப்படியே இன்னொரு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. பட் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்னதான் எழுந்து திரும்ப படுத்தாலும் நீங்கள் ஒரு டீப் ஸ்லீப் பர்சன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பெருசாகவே இல்லை. நீங்கள் திரும்ப படுத்து நல்லா தூங்கிடுறீங்க. ஜேஹோப் அப்படியே கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு அவரோட ஆஃபீஸ் அட்டையர்லாம் போட்டு திரும்ப உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் அவர் போனப்போ எந்த பொசிஷனில் படுத்தீங்களோ அதே பொசிஷனில் தான் தூங்குறீங்க. அடி பாவி, என்னை தனியாக கையடிக்க விட்டு இப்படி நல்லா பண்ணி மாதிரி தூங்குறியடி கல் நெஞ்சுக்காரி. உன்னை இருக்கட்டும், நைட்டு வந்து வச்சுக்கிறேன். அப்போ எப்படி என்னை தடுப்ப? அப்போ மட்டும் டாடி வேகமா, பேபி வேகமா வேகமா வேகமான்னு கேட்க தருதுல. உனக்கு இருக்குடி, இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டி அவளே. ஜேஹோப் அப்படியே பெட்டில் வந்து உங்கள் பக்கத்தில் வராரு. அப்படியே நீங்கள் மேலே போத்திருக்கிற பிளாங்கெட் எடுத்து விட்டுட்டு உங்கள் ஃபேஸில் கிஸ் பண்ணுறாரு. மறுபடியும் வந்துட்டியா? போட அந்த பக்கம். ஏய் அழகு குஞ்சு, நான் வேறு எதுக்கும் வரல. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்ன தான் நீ என்னை காய போட்டாலும் நீ என் பட்டாணியாச்சே, அப்படி சொல்லாமல் போக முடியும். லவ் யூடி. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பத்திரமா இருவேன். எங்கே வெளியே போனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போன. என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போயிடாத. உனக்கு என்ன வேணாலும் கேளு, மெய்ட் ஆண்டி பண்ணி தருவாங்க. ஒயன் கேட்குறியா? ஏன் ஜேஹோப் இப்போ நீ என்னை சாகடிக்கிற? கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். கிளம்பு. ஏய் என்னடி இப்படி கல் நெஞ்சு கறியாக இருக்க? ஒரு முத்தம் கித்தம் கொடுத்துலாம் அனுப்ப மாட்டியாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் அப்படி இருந்த, ஏன்டி இப்படி மாறிட்ட? ஆமாண்டா, மாறிட்டேன். விட்டு கிளம்பு. ஏய் இதெல்லாம் போங்குவேன். உன்னை நைட்டு வந்து வச்சுக்கிறேன்டி. அப்போ மட்டும் ஜேஹோப் ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு ஏதாவது கேட்டுப்பாரு அவளே. உன்னை அப்போ வச்சுக்கிறேன். ஜேஹோப்க்கு என்னதான் இருந்தாலும் மனசு கேட்கல. ஸோ அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்ஸ்லேயும் உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ ஒயன். பத்திரமா இருடி. நான் ஈவினிங் வந்து ஒன்று பார்க்குறேன். அடிக்கடி கால் பண்ணு. ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எழுந்து சாப்பிடு. பிரஞ்ச் சாப்பிடாத. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடு. நீ இன்னும் கிளம்பலையாடா? போய் தொலைடா கருமம். ஏய் மூட்டு, நான் சொல்கிறது கேளுடி. விளையாட்டு பண்ணாத. ஒழுங்காக சாப்பிடு. மெய்ட் ஆண்டிக்கிட்ட உனக்கு என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடு. தயவு செஞ்சு ஏதாவது சமைக்கிறேன்னு கிச்சன் பக்கம் போய் வீட்டுக்கு கொளுத்தி விட்றாத, சரியா? மூட்டு எழுந்து போடா, எனக்கு தூங்க விடுறா. சரிடி அளவு குஞ்சு. சரி நான் கிளம்புறேன். இந்த வாட்டி நிஜமாவே கிளம்புறேன்டி. ஏய் எழுந்து ஒரு உப்பா கூட கொடுக்க மாட்டியாடி? ஐயோ, நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை மூடிட்டே எழுந்து உட்காந்து ஜேஹோப்போட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அவரும் கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணுறாரு. போதுமா, கிளம்பி தொலை. லவ் யூடி என் ஸ்வீட் பண்ணு. சரி நான் போயிட்டு வரேன். பாய் வயன். கிளம்புடா, போடா சீக்கிரம். நீங்கள் அப்படியே திரும்ப பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜேஹோப் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவரும் கிளம்புறாரு. அவர் அப்படியே கீழே வராரு. மெய்ட் ஆண்டி, வயன் தூங்கிட்டுருக்கா. நீங்கள் இப்போ போவேண்ணா. ஒரு 1/2 ஹவரில் அவளை கண்டிப்பாக எழுப்புங்க, மறந்துடாதீங்க. அவளை எழுப்பி அவள் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுங்க. அப்புறம் அவள் எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுங்க. அப்புறம் அவள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கேட்டாலும் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு அவள் லேட்டாக சாப்பிட விடாதீங்க. லேட்டாக சாப்பிட்டு அவள் கண்ணெல்லாம் வத்தி போச்சு. இதுக்கப்புறம் நான் எங்கே போய் அவளுக்கு முத்தம் கொடுக்குறது? அப்புறம் பார்க்குறவங்கெல்லாம் நான் தான் அவள் சொத்தையும் பிடுங்கி தின்னுட்டேன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவளுக்கு சோறு போடுங்க. அவள் வேணான்னு சொன்னாலும் கேட்காதீங்க.
அவளுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜூஸ் கொடுத்தாலும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜூஸ் கொடுத்தாலும் சரி, ஜூஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. அவள் ஒழுங்காக தண்ணியே குடிக்கிறதில்ல. அந்த மெய்ட் ஆண்டி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ஜெய்ஹோப் பார்க்குறாங்க. என்ன ஆண்டி சிரிக்கிறீங்க? ஏப்பா தம்பி, இதை நீ டெய்லியும் சொல்கிறது தானேப்பா, இது என்ன எனக்கு புதுசா? இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, இது அப்படியே ஒரு ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கோ. டெய்லியும் எதுக்கு நீ ஏன் வந்து சொல்லிட்டு இருக்க? அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணி விட்டுரு, நான் அப்படியே 24 மணி நேரம் அதை கேட்டுகிட்டே நின்றுக்கிறேன். ஆண்டி விளையாடாதீங்க ஆண்டி, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் அப்புறம் புதுசாக யாராவது வந்து என்னை கேட்டால் கதவை திறக்காதீங்க, வெளியவே வச்சு பதில் சொல்லுங்கள். வையன் எக்காரணத்து கொண்டும் என்கிட்ட சொல்லாமல் வெளியே போயிடக்கூடாது. பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிப்பா தம்பி, நீ போயிட்டு வா, நான் பொண்ணை பார்த்துக்கிறேன். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். ஜெய்ஹோப் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. இப்படியே ஒரு 1/2 hour ஆகுது. ஜெய்ஹோப் அப்படியே ஆஃபீஸ் போனோன்னையும் உங்களுக்கு தான் வீடியோ கால் பண்ணுறாரு. யாரா அது? நீங்கள் அப்படியே சினிங்கிட்டே ஒரு மாதிரி காண்டா மூஞ்சி வச்சுட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜெய்ஹோப்பு. டேய், இப்போ தானடா போனேன், ஏன்டா இப்படி என்னை சாக அடிக்கிற? டேய், என்னை தூங்க விடுறா. நைட்டும் தூங்க விட மாட்டேற, காலையிலும் டார்ச்சர் பண்ணுற. ஏன்டா இப்படி பண்ணுற? நான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுடா. லட்டு எழுந்து உட்காரு. எவ்வளோ நேரம் ஆகுது? ஆல்ரெடி 9:30 ஆகுது. இதுக்கப்புறம் நீ எப்போ ஃப்ரெஷ் ஆகி எப்போ சாப்பிடுவ? எழுந்துடுறி, எழுந்துச்சு போ. டேய், சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு ஓடிடுவா. ஏய் பைத்தியக்காரி, நீ தாண்டி என் பொண்டாட்டி. ம், ஆமாம்ல. சரி, அப்போது ஏய் லட்டு, ஒழுங்கா போ. எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. அப்புறமா என்னை திட்டுவியா? போ. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோன்னையும் ஃபஸ்ட்டு ஜூஸ் குடி, அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவியாம்மா? எப்பா சாமி, சரிடா, தயவு செஞ்சு நீ ஃபோனை வை. ஏய், நான் ஃபோனை வச்சா நீ திரும்ப படுத்து தூங்குறதுக்கா? ஒழுங்கா போ, ரெஸ்ட் ரூம்குள்ளே போ. நீங்கள் அப்படியே காண்டா ஜெய்ஹோப்பை முறைச்சிட்டு அப்படியே எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஏய் லட்டு, ட்ரெஸ் யாரி உங்கள் அப்பனா எடுத்துகிட்டு போவான், எடுத்துகிட்டு போ. எல்லாம் திரும்ப அவளோட வந்து எனக்கு ஃப்ரீ ஷோ காட்டினா கூட ஓகே தான். சரி போ, உன் இஷ்டம். நீங்கள் அப்படியே திரும்ப வந்து ஜெய்ஹோப்பை முறைச்சிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறீங்க. அழகு. சரிடி, பார்த்து குளிச்சுட்டு வா. ஜெய்ஹோப் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே அங்கே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் லைனில் இல்லை. அப்படியே நைட் ஸ்டாண்டில் ஒரு ஜூஸ் இருக்கிறதையும் பார்க்குறீங்க. ஐயோ, இந்த மெய்ட் ஆண்டி இவனுக்கு மேலே இருப்பாங்க போல். என்னை இப்படி 2 பேரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே போய் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறீங்க. அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு கீழே வரீங்க. ஆண்டி, ஆண்டி. சொல்லுவேன். ஆண்டி சமைச்சிட்டிங்களா? தம்பி என்கிட்ட அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லி சாப்பிட்டு போயிட்டாரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, நீ கேட்டதுக்கப்புறம் அவர் சமைக்க சொன்னார். ஆண்டி, எனக்கு நல்லா ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கு. ஸோ நம்ம வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாமா? வையன், தம்பிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாருன்னு உனக்கு தெரியும். ஏம்மா இப்படி பண்ணுற? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஆண்டி நானே பண்ணித்தரேன். நான் வேணால் நல்லா காரமாக பண்ணித்தரேன், சரியா? ஆண்டி, இல்லை, நீங்களும் அவனை மாதிரியே பண்ணாதீங்க ஆண்டி. எனக்கு வெளியே சாப்பிட்ணும். எனக்கு சிக்கன் ஸ்பைசி விங்ஸும் அப்படியே கொரியன் சில்லி சிக்கனும் சாப்பிட்ணும். ப்ளீஸ் ஆண்டி, என்னை ஒரே ஒரு வாட்டி கடையில் சாப்பிட விடுங்க ஆண்டி. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களை பார்த்தா பாவமாகவும் இருக்குது. சரிம்மா, ஆனால் தம்பிக்கிட்ட நீ தான் பேசிக்கணும். என்னால் தம்பிக்கிட்ட பேச முடியாது. அவன் தானே, அவனை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் போடுறீங்க. ஆனால் பேக்குமாரி கவனிக்காமல் ஜெய்ஹோப்போட அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்க. அவனோட ஃபோனுக்கும் மெசேஜ் போகுது. இங்கே ஜெய்ஹோப்போ அப்படியே அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஆரம்பிச்சிட்டா.
வெளியே ஆர்டர் போட்டிருப்பா போல. இவளை ஐயோ! அறிவே இல்ல மொயின் உனக்கு. கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா? அவனுக்கு தெரியாமல் பண்ணணுன்னு தான் நீ ஒவ்வொன்றும் பண்ண. ஆனால் அவனோட அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணிட்டியடி. ஐயோ! அப்போ கரெக்டாக ஜேஹப் கிட்டேருந்து ஃபோன் வருது. போச்சு போச்சு பார்த்துட்டான். ஐயோ! லெக்சர் எடுத்து சாகடிப்பானே. நீங்கள் அப்படியே புலம்பிட்டே ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் லட்டு, எதுக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ண? ஏய் பதில் சொல்றீ. ஏய் லட்டு, என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஏய் ஒரு மாதிரினா என்னடி? மூடா இருக்கா? கிளம்பி வரவா? அதான் காலையிலே கேட்டேன்ல பண்ணலான்னு. டேய், இவன் ஒருத்தன் எப்பாரு அதுலேயே இருடா. ஏய் பின்ன என்னடி? பின்ன என்னாச்சு? எனக்கு எனக்கு காரமாக சாப்பிடணும் போல இருக்கு, அதான். ஏய் அதுக்கு ஆன்ட்டியை பண்ணித்தர சொல்லு, அவங்களே பண்ணி தருவாங்க. அவங்க நல்லா தானடி சமைப்பாங்க, அதனால தானே பார்த்து பார்த்து உனக்காக தானடி வச்சேன். ஏன்டி இப்படி பண்ணுற? போஜே, எனக்கு இன்னைக்கு வெளியே வேணும். நான் வெளியே தான் சாப்பிட போகிறேன். நீ என்னமோ பண்ணு. ஏய் லட்டு, சொல்கிறது கேளுடி. முடியாது முடியாது முடியாது. நான் வெளியே தான் சாப்பிட போகிறேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் சாப்பிட போகிறேன். ஃபோனை வை. நீயும் சீக்கிரம் போய் சாப்பிடு, சரியா? லவ் யூ, பை. நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிடுறீங்க. இவன் மேலே கோவப்படவும் முடியல. ஐயோ, அழகான பொண்டாட்டி கட்டினா இப்படி தான், வேறு வழி இல்லை. ஜேஹோப்பும் அப்படியே உங்களை நினச்சி சிரிச்சுட்டு அவரும் அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரில, திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறீங்க. மெய்ட் ஆண்டியும் உங்கள் பின்னாடியே வராங்க. ஒய்யன், மாடி ஒய்யன், என்னம்மாச்சு? என்னாச்சு? சாப்பிட்டது ஏதாவது சரியில்லையா? ஒய்யன். அவங்க அப்படியே உங்கள் தலையை பின்னாடி இருந்து பிடிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டது எல்லாத்தையும் வாமிட் பண்ணுறீங்க. அதுக்கு தாம்மா தம்பி சொல்கிறாரு, நீ எங்கே கேட்குற பாரு, இப்போ உன் உடம்புக்கு தான் பிரச்சனை. இரு, நான் தம்பிக்கு கால் பண்ணுறேன். ஆண்டி, அது இல்லை, இது என்னம்மா, என்னாச்சு? ஆண்டி, எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போச்சு. என்னம்மா சொல்கிற? அப்போ அப்படி தான் நினைக்கிறேன் ஆண்டி. நான் பேசாமல் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துடுவா. ஆனால் பையன் தம்பிக்கிட்ட சொல்லாமல் உன்னை வெளியே. ஆண்டி, இந்த விஷயத்து கூட நான் எப்படி ஆண்டி அவங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியும்? இல்லை, அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆண்டி. என்னவோ சொல்கிற, ஆனால் தம்பி உன்னை. அவன் தானே ஆண்டி, அவனை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் ஆண்டி. சரிம்மா ஒயன், பார்த்து போயிட்டு வா. வெளியே இருக்கிற கார்ட்ஸை வேணால் கூட்டிகிட்டு போமா. வேணாம் ஆண்டி, அவனுங்களை கூட்டிகிட்டு போகிறதும் ஜேஹோப்க்கு கால் பண்ணி சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். நானே போயிட்டு வந்துடுறேன். சரி ஒயன், அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சீக்கிரம் வந்துடுவல்ல? நான் வேணா உன் கூட வரவா? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்கள் அவனுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, அப்போ பார்த்து போயிட்டு வா. சரி ஆண்டி, இருங்க நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக படியிடுறீங்க. வயன் வயன் வயன், என்னம்மா பண்ணுற? என்னாச்சு ஆண்டி? எம்மா, நீ மாசமாக இருந்தால் இவ்வளோ வேகமாலாம் ஏறக்கூடாதுமா. பொறுமையாக போ. நீ ஒன்றும் குழந்தை இல்லை, உனக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. சரி ஆண்டி, சரி, நான் பொறுமையாகவே போகிறேன். நீங்களும் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெடியாகி ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்க. எப்படியோ வெளியே இருந்த கார்ட்ஸ்லாம் சமாளிச்சுட்டு நீங்களே தனியாக தான் கிளம்புறீங்க. அண்ட் அந்த கார்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக ஜேஹோப் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டும் போயிட்டீங்க. ஸோ அவங்களாலே எதுவும் பண்ண முடியல. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா ஜேஹோப் அவங்களால சமாளிக்கவே முடியாது.
ஸோ அவங்களும் ஒரு கார் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியாமையே உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே நீங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணுறீங்க. கங்க்ராட்ஸ் வயன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ட்வின்ஸ். என்ன என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ட்வின்ஸா? ஆமாம் வயன், குழந்தைங்களாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே ஹாப்பி டியர்ஸ் வருது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு எனக்கு இப்போ சந்தோஷம் தாங்கவே முடியல. இதை மட்டும் ஜெயம் கேட்டால் அவன் தலைக்கால் புரியாமல் ஆடுவான். அண்ட் வயன், இனிமேல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் ஒருத்தருக்கு இல்லை, நீங்கள் 3 பேருக்கு சாப்பிட போகிறீங்க. ஸோ இனிமேல் எந்த டைம்லேயும் எந்த ஃபுட்டையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்ணும், சரியா? ஜங்க் ஃபுட்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன வயன்? ஐயோ டாக்டர், நீங்களுமா? வயன், உங்கள் நல்லதுக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லதுக்கும் தான் சொல்கிறேன். சரி டாக்டர், இது என்கிட்ட சொன்னதாகவே இருக்கட்டும். ஜேயோப் கிட்டக்கே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. சரி வயன், நான் சொல்லலை. நான் உங்களுக்கு மெடிசன்லாம் எழுதி தரேன். முன்னாடி போய் வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்களும் அப்படியே அவங்க எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஜேயோப் கிட்ட எப்படா சொல்லுவோன்னு. நீங்கள் கரெக்டாக ஜேயோப்க்கு கால் பண்ணுறீங்க. ஏய் லட்டு, என்னடி ஆச்சு? ஜேயோப்! அப்போ கரெக்டாக உங்கள் பின்னாடி இருந்து ஒருத்தன் உங்கள் ஃபேஸில் கர்ச்சீஃபை வச்சு உங்கள் வாயை மூடுறான். ம், 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 ஜேயோப்! ஏய் லட்டு, ஏய் என்னடி ஆச்சு? இங்கே ஜேயோப்க்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அவ்வளோதான், அப்படியே லைன் எண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக கார்ட்ஸுக்கு கால் பண்ணுறாரு. இங்கே கார்ட்ஸ் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நீங்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் வரவே இல்லை. அப்போ கரெக்டாக ஜேயோப் கிட்டேருந்து கால் வருது. டேய், என்னடா பாஸ் கால் பண்ணுறாரு? என்னவா இருக்கும்? எடுத்து பேசுகிறா, அப்போ தானே தெரியும். டேய், லட்டுங்கடா, அவ எங்க? அது பாஸ், அது ஹாஸ்பிட்டல். ஏய் ஹாஸ்பிட்டலா? அங்கே எதுக்குடா போனோம்? என்னடா ஆச்சு? அது தெரில பாஸ், அவங்க எங்களை யாரையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்தாங்க. டேய் பாடுங்களா, அப்போ நீங்கள் எங்கடா போனீங்க? பாஸ், அவங்க சொல்லியும் நாங்கள் கேட்கல. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். சரி, இப்போ லட்டு எங்க? பாஸ், அவங்க உள்ளே போயிருக்காங்க பாஸ். ஏய் மயிருங்களா, அவளை உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? உள்ளே போங்கடா. ஓகே பாஸ். அவனுங்களும் அப்படியே ஜேயோப்பை லைனில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே வராங்க. அப்போ பார்த்தா ஸ்டேர்ஸ் கிட்ட உங்களோட ஃபோன் கீழே கிடக்குது. பாஸ், என்னடா என்னாச்சு? லட்டு எங்க? பாஸ், அது என்னடா சொல்லி தொலைங்க. அது பாஸ், அவங்க ஃபோன் மட்டும்தான் இங்கே இருக்குது. என்னது? ஜேயோப் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு. டேய், என் லட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, எல்லாரையும் மொத்தமாக கொண்டுருவேன். மரியாதையாக போய் சிசிடிவி செக் பண்ணுங்கடா. நான் இப்போ அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். ஓகே பாஸ், நாங்கள் செக் பண்ணுறோம். அவங்க எல்லாரும் போய் சிசிடிவி செக் பண்ணுறாங்க. இங்கே ஜேயோப்பும் அவரோட கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாரு. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு கால் வருது. ஹலோ, அடடே, இது என்ன ஜேயோப் தானே? யாரா நீ? நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன். மரியாதையாக மூட்டு ஃபோனை வச்சிரு. என்னது மூட்டு ஃபோனை வைக்கவா? அப்போது உன் பொண்டாட்டி உனக்கு வேணாமா? உங்கள் பேர் இழுத்தோன்னையும் ஜேயோப் அப்படியே ஃபாஸ்ட்டாக பிரேக் போடுறாரு. டேய் பார்த்து, ரோட்டில் இருப்ப போல் செத்துறாது. அப்புறம் அவளை யார் காப்பாற்றுறது? டேய், என் ஒய்யனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு முன்ன. டேய் அடங்குடா. இப்போ அவள் உயிர் மட்டும் இல்லை, உன் குழந்தைங்க உயிரும் என் கையில். உன் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போல். ஜேயோப்போட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது.
அவருக்கு இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதானே தெரியல. டேய் டேய் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என் என் ஒய்ஃபை விட்டுருங்கடா, அவளை விட்டுருங்க. அடடே, மாஃபியா ஒர்க்கர் அலறாரா? சரி, நீ அலறத நான் நேர்லேயே பார்க்குறேன். இந்த அட்ரஸ்க்கு வா. அவன் அப்படியே ஜேயோப்க்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறான். அவரும் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வண்டி விடுறாரு. அவர் அப்படியே போகிற வழியிலேயே அவரோட கார்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அவரோட கார்ட்ஸும் அப்படியே எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு போய் அவங்கவுங்க பொசிஷனில் நின்று அப்படியே பேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே ஜேயோப் அப்படியே ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாரு. அப்படியே ஒரு வேகமாக கார்லேருந்து இறங்கி அந்த பில்டிங்குள்ளே ஓடுறாரு. ஒயன் ஒயன் ஒயன். நீங்கள் அப்படியே ஜேயோப்போட வாய்ஸ் கேட்டு தான் ஐஸையே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களை ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. உங்கள் மவுத்லேயும் துணி வச்சு அடைச்சி உங்கள் கையை காலை எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. பட் உங்கள் கண்ணை கட்டலை. யார்? ஏய் இரு, அதான் வாயில் துணி இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் என்னடி பேச ட்ரை பண்ணுற? இரு, உன் புருஷன் வந்துட்டுருக்கான், அவன் வந்தானையும் மொத்தமாக பேசுவீங்களா 2 பேரும்? உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே திரும்பி அந்த கீழே கிடக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. அது உங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் ரிப்போர்ட் தான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அந்த டோரை பார்க்குறீங்க. ஒயன் ஒயன். ஜேயோப் அப்படியே கத்திட்டே ஃபாஸ்ட்டாக அந்த ரூம்குள்ளே வராரு. அப்போ இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை பார்த்து கன் பாயிண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. வாடா வா. என்னடா இவ்வளோ நேரம்? என்னடா ஏதோ மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்க? ஏண்டா உன் பொண்டாட்டி மேலே உன் பிள்ளைங்க மேலே ஒரு கேரே இல்லையாடா உனக்கு? இப்படி அழகான பொண்டாட்டிய தனியாக யாராவது அனுப்புவாங்களா? அவன் அப்படியே உங்கள் கன்னத்தில் கையை வச்சு தடவறான். ஜேயோப்க்கு அவ்வளோ காண்டாவுது. அவர் அப்படியே அவரோட இடுப்பில் இருக்கிற கண்ணை டைட்டாக பிடிக்கிறாரு பின்னாடி இருந்து. டேய் எதுவும் ட்ரை பண்ணுறத, சுற்றியும் ஆளுங்க இருக்காங்க. உன் மாஃபியா புத்திலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, இங்கே காட்டாத. அப்படி காட்டினா ஒரு உயிர் இல்லை 3 உயிரையும் மொத்தமாக எடுத்துருவேன். நீங்கள் அப்படியே ஐஸில் டியர்ஸோட ஜேயோப்பையே பார்க்குறீங்க. அவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் அப்படியே ஏக்கமாக உங்களையே தான் பார்க்குறாரு. ஒயன் என் கொஞ்சம் பொறுத்துக்கு ஒயன், நான் 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 பார்த்துக்கிறேன். டேய் என்னடா பார்க்க போகிற? உன் ஒய்ஃபும் உன் குழந்தைங்களும் சாகிறதையா? சரி அதான் உன் ஆசைன்னா நானே நிறைவேற்றி வைக்கிறேன். அவன் அப்படியே கன் எடுத்து உங்களோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறான். டேய் 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 வேணாண்டா, அவளை விட்டுரு, தயவு செஞ்சு அவளை விட்டுரு. என்ன வேணா பண்ணிக்கோடா. அடடே, உன்னை என்ன வேணா பண்ணிக்கிறதா? உன்னை என்னடா பண்ண முடியும்? நானும் ஆம்பளை தான், மறந்துட்டியா? உன்னை என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உன் ஒய்ஃப் வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணவா? ஜியோப்னால் அதுக்கு மேலே தாங்கவே முடியல. அவர் அப்படியே திரும்பி அவரோட கார்ட்ஸ்க்கு கண்ணு காட்டுறாரு. ஜியோப் கண்ணு காட்டின உடனேயும் அவங்க கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை டைட்டாக மூடிட்டு உக்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் காதுக்குள்ளே அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறீங்க. இங்கே ஜேஹோப் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் இருந்த மாஃபியாவை சுட்டுட்டு அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் கிட்டே வராரு. லட்டு, ஏய் எழுந்துரி, எழுந்துரி. அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் கன்னத்தில் தட்டுறாரு. பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. ஸோ அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவரோட கார்ட்ஸுக்கெலாம் கண்ணு காட்டிட்டு உங்களை தூக்கிட்டு அவரோட காருக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. நீங்கள் இப்போ உங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. டாக்டர் உங்களை செக் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேஹோப், அவங்க
பயத்தில் தான் மயக்கம் போட்டிருக்காங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, தெரியும்ல? யா, தெரியும் டாக்டர். கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்க இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஆ ஓ ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். சரி ஜெய்ஹோப், நான் அப்போ கிளம்புறேன். ஓகே டாக்டர். டாக்டரும் அப்படியே கிளம்பிட்டாரு. ஜெயோப் அப்படியே ஐஸில் டியர்ஸோட பெட்டில் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் லட்டு, சாரிடி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நீ என்கிட்ட எப்படி இல்லாமல் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்ப. சாரி லட்டு, என்னால் தான். சாரிடி. அவர் அப்படியே ஐஸில் டியர்ஸோட உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அவரோட லிப்ஸ் பட்டோன்னையும் நீங்களும் அப்படியே மூவ் ஆகுறீங்க. ஜெயோப் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுறத கவனிச்சிட்டு அவரும் உங்களை பார்க்குறாரு. ஏய் ஒயன் ஒயன் லட்டு, கேக்குதாடி? நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜெயோப்போட ஐஸில் நிற்காம டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓப்பா லட்டு, சாரிடி. அவர் அப்படியே உங்களை ஃபாஸ்ட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஓப்பா என்னடா, எதுக்கு எதுக்கு இப்படி குழந்த மாதிரி அழுற? ஏய் ஏய் லட்டு, சாரி லட்டு, என்னால் தாண்டி எல்லாம் நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும்டி. ஜெயோ, இங்கே பாருமா, என்னை பாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்து உட்காடுறீங்க. ஜெயோப்பும் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன்டி, ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக ஜெயோப்பையே பார்க்குறீங்க. சாரி ஒயன், அது நான் மாஃபியா கீழே. ஓப்பா இங்கே பாரு, என்னை பாருடா. ஜெயோப்பும் உங்களை பார்க்குறாரு. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவரோட ஐஸெல்லாம் அப்படியே வைட் ஆகுது. லட்டு, என்னடி சொல்கிற? எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்க்காதவ நீ ப்ரொப்போஸ் பண்ணோன்னே எப்படி ஓகே பண்ண நினச்ச? ஜெயோப் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. என்ன பார்த்த உடனே உன் மன்மத அழகில் மயங்கிட்ட நினச்சியா? லட்டு, இல்லைடா, எனக்கு நீ யாருன்னு முன்னாடியே தெரியும். எப்படி? நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டின்னு அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் அப்படியே ஜெயோப்பை எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு அவங்க எல்லாரும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் அப்படியே பால்கனியில் வந்து நிற்கிறீங்க. என்னை விட்டுருங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. புடுறா அவளை. மச்சான், அவளை டைட்டாக பிடி. இப்போ நீ மட்டும் அசையாமல் இருந்த உனக்கு வலிக்காமல் பண்ணிடுவேன். ஆனால் நீ அசைஞ்ச உன்னை இங்கேயே முடிச்சுட்டு கொண்டுட்டு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. புடுறா மச்சான். நீங்கள் அப்படியே இந்த பால்கனிலேருந்து பார்க்குறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க. பட் அதுக்குள்ளே கன் ஷூட் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்களும் திரும்பி அது யாருன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒருத்தர் அப்படியே அவர் கையில் கன்னை வச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காரு. யாரா நீ? யாரு? இவளுக்கு தெரிஞ்சவனா? கையெடுறா, அந்த பொண்ணு மேலேருந்து கையெடுறா. அவனுங்களும் வேகமாக அந்த பொண்ணு மேலேருந்து கையெடுத்துட்டு அவளை விட்டு தள்ளி வரானுங்க. ஜெயோ பின்னாடி இருந்து கார்ட்ஸ் அப்படியே அவனுங்களை பிடிச்சி சைடில் நிற்க வைக்கிறாங்க. ஜெயோப்பும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. அவள் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அவர் அப்படியே அவரோட கோட்டை கழட்டி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு.
இந்தாம்மா அதை போட்டுக்கோ. யார் நீ இந்த நேரத்தில் இங்கே என்னம்மா பண்ணுற? அது அது பயப்படாதம்மா, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்லு, யார் நீ? அது அது நான் நான் இங்கே என்னோட என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் ஸ்டடீஸ் முடிஞ்சது. அதான் இங்கே தான் என் வீடு. நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது இவங்க சரிம்மா, சரி, பயப்படாத. அதான் நான் வந்துட்டல, ஒன்றாவது. நீ வீட்டுக்கு போ. ஜேயோப் அவரோட கார்ட்ஸை பார்க்குறாரு. அவரோட கார்ட்ஸ் அப்படியே கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே மீதி இருக்கிற கார்ட்ஸ்லாம் அந்த பசங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நான் உங்களை எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க போகிறீங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள நான் உயிரோட விட்டுறேன். எவன் தோக்குறானோ அவனை நான் போட்டுருவேன். சரியா? சரி, ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பசங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணல, நானே உங்கள் 2 பேரையும் மொத்தமாக மேலே அனுப்பிச்சிடுவேன். ஜேயோப் அவரோட கன் எடுத்து நீட்டுறாரு. இல்லை இல்லை, நாங்கள் சண்டை போடுறோம். ஆ, போடுங்க பார்க்கலாம். ஜேயோப் அப்படியே அவரோட காருக்கு மேலே ஏறுறாரு. அப்படியே ஏறி உட்காந்துட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுறதையும் ஏதோ சினிமாவை பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இது எல்லாத்தையும் பால்கனி வழியாக பார்க்குறீங்க. அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வின் பண்ணுறான். ஆ, ஓகே, இப்போ நீ வின் பண்ணிட்டியா? சரி, பழச்சு போ. ஜேயோப் அப்படியே அந்த தோற்று போனவனை கண்ணால் சுடுறாரு. அந்த இன்னொருத்தன் போகிறதுக்காக திரும்புகிறான். பட் அவனையும் அதுக்குள்ளே சுடுறாரு. என்ன நினச்சா? பொண்ணை தொட்டுட்டு நீ உயிரோட வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சியா? உன் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கள்ல, அதை நினைக்க கூட தகுதி இல்லாத நாய்ங்களாம் நீங்கள். உங்களுக்குலாம் எதுக்குடா உயிர்? ஜேயோப் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு அவரோட காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை சொல்லி நீங்கள் முடிக்கிறீங்க. ஜேயோப் உங்களை அப்படியே சர்ப்ரைஸ்டாக பார்த்துட்ருக்காரு. இதுதான் ஹூபா நடந்துச்சு. நான் உன்னை நீ என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுடா. யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீ 2 பேரை கொன்னல்ல, அப்போ உன் பொண்டாட்டிக்காக நீ என்ன வேணா பண்ணுவ தானே? அதனால தான் நமக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஜேயோப்போட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவர் உங்களை ஃபாஸ்ட்டாக ஹக் பண்ணுறாரு. டேய் ஷர்ம, பொறுமையாக பண்ணுறான். நான் மட்டுமா இருக்கேன்? 2 குழந்தைங்கள வேற உள்ளே வச்சுருக்கேன். எருமை மாடு. ஏய் லட்டு, லவ் யூ டி, லவ் யூ லட்டு. கிட்ட எத்தனை வருஷமா இது சொல்ல முடியாமல் தவிச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, உனக்கு தெரியாது லட்டு. சாரிடி. ஜேயோ, நான் தான் சொல்கிறேன்ல, நீ சாரி சொல்ல தேவையில்ல. சொல்லப்போனால் நான் அதுக்காக தான் உன்னை லவ் பண்ணுறேனே. ஜேயோப் அப்படியே உங்களை ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை திரும்ப கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ டி, என் லட்டு. லவ் யூ ஹோபா. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.